அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சீஸ் ஏன் வெளியே வாங்கி சாப்பிட்ணும்? வீட்டிலே இவ்வளோ ஈஸியாக செய்யலாமே. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ஆனால் எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ நாள் ட்ரை பண்ணாம விட்டேனேன்னு நினச்சேன். நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக கை பொறுக்கிற அளவு சூடு. நம்ம கை இப்படி வச்சோம்னா 3 செகண்ட்ஸ்க்கு அப்படியே வச்சுருக்கணும். ஆவி வர்ற அளவு சூடாயிடக்கூடாது. ஓரளவு லைட் மீடியம் சூடாகணும். நான் வினிகர் யூஸ் பண்ணுறேன் இதை கடல் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீருக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஆனால் பன்னீர் வந்து பால் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஊற்றுவோம்ல, அதுக்கு பதிலாக இது லைட்டான சூட்லேயே ஊற்றி இந்த மாதிரி மெதுவாக, உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறக்கு ஸ்பீடாக தெரியலாம், ஆனால் நான் பொறுமையாக தான் கலக்கிக்கிட்டே இருக்கிறேன். நான் கலக்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அப்படியே அந்த சீஸ் மட்டும் தனியாக செப்பரேட் ஆகி வருது பாருங்கள். இது அப்படியே ஸ்ட்ரெச்சியாக சாஃப்டாக இருக்குது. இதை தனியாக இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. அந்த தண்ணியெலாம் எடுத்துடணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துணும். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அது எல்லாம் தனியாகி ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நம்ம பால் ரொம்ப சூடெலாம் பண்ணல, அதனால் இது நம்ம கையிலேயே தொட்டு பண்ணலாம். அந்த அளவு சூடாலாம் இருக்காது. இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்கிற பால் அந்த தண்ணி வந்து ஸ்க்வீஸ் அவுட் ஆகி ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பாருங்கள், தண்ணி தனியாக வந்துருச்சா. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாலை நம்ம சூடு பண்ணணும். இந்த மிச்சம் இருக்குல்ல அந்த தண்ணி, அதை நம்ம ஓரளவு லைட்டாக சூடாக்கணும். ஆவி வர்ற அளவு லைட்டாக ஆவி வந்தால் போதும், ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை. அதில் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு இதை ஸ்ட்ரெயினர்லேயே வச்சு நம்ம எடுத்த சீஸை அதை லைட்டாக ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு உள்ளே போட்டு எடுக்கணும். பால் நல்லா சூடாக இருக்கும்ல, அதை நம்ம உள்ளே போட்டு திருப்பி இப்படி ஸ்க்வீஸ் அவுட் பண்ண மாதிரி எடுக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் டோ வந்து ஸ்ட்ரெச்சி ஆகும். இந்த ப்ராசஸ் பண்ணால் தான். லாஸ்ட்டாக ஒரு 3 to 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஜில் தண்ணி நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டோம்னா நம்மளோட சீஸ் ரெடி. இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு அந்த ஷேப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும் போது நல்லா ஸ்ட்ரெச்சியாக தெரியும். லைட்டாக நீங்கள் இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்கும்னு. இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்ணி அதில் வச்சுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சீஸ் அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுறோமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாண்ட்விச் செஞ்சேன். வெறும் சாண்ட்விச் தான். வெறும் க்ரீன் சட்னி, சாஸ், அப்புறம் பீஸா சீசனிங் போட்டு இந்த சீஸ் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக சூப்பராக வந்திருக்கு. நானும் என் பேபியும் செம்ம ஹாப்பி ஆகிட்டோம் இதை பார்த்து. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.